ஓம் நமச்சிவாய். ஒருவரது ஜாதகத்தில் குரு பலம் பெற்று சுக்கிரனோடு இருந்தால் தங்க நகை தங்கம் வாங்கும் யோகம் அதிகம் உண்டு. அவ்வாறு இல்லையெனில் ஜாதகர்கள் நகை ஆபரண யோகம் கைகூட என்ன செய்யலாம், என்ன பூஜைகள் செய்யலாம், என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்று தெரிந்து கொள்வோம். தங்கத்துக்கு காரகத்துவம் பெற்ற குரு கிரகத்துக்கு வியாழக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்யலாம், ஆராதனை செய்யலாம். இது நல்லது. குருவுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடலாம். குருவுக்கு அதிதேவதையான தட்சிணாமூர்த்தியையும் பிரம்மதேவனையும் வழிபடலாம். குருவின் பரிகாரஸ்தலமும் க்ஷேத்திரமுமான திரு ஆலங்குடிக்கு வியாழக்கிழமை என்று சென்று அர்ச்சனை ஆராதனை செய்து வழிபடுவது மிகச் சிறப்பாகும். அதேபோல் ஒரு முறையேனும் குடும்பத்துடன் திருச்செந்தூருக்கு சென்று செந்திலாண்டவனை வழிபடுவது நல்லது. சங்கம் பதுமம், மகாபதுமம், மகரம் கச்சபம், முகுந்தம் குந்தம் நீலம் வரம் ஆகியனவே நவநிதிகளாகும். இவற்றுக்கு தலைவன் குபேரன். ராவணனால் நாட்டையும் சகல செல்வங்களையும் இழந்த குபேரன் கலங்கி தவித்தான். பின்னர் புலஸ்திய முனிவரின் ஆலோசனைப்படி கௌதமி நதிக்கரைக்கு சென்றார். அங்கு சிவபெருமானை குறித்து கடுந்தவம் செய்தான். அதன் பலனாக உமையவளுடன் அவனுக்கு காட்சி தந்தார் சிவபெருமான். நவ நிதிகளுக்கும் தலைவனாகும்படி குபேரனுக்கு அருள் பாலித்தார். ஆக குபேரனை முறைப்படி வழிபட்டால் நவநிதிகளும் ஆபரணச் சேர்க்கைகளும் கிடைக்கும் என்கின்றன ஞான நூல்கள். வியாழக்கிழமை பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் குபேரனை வழிபடுவது மிகவும் விசேஷம். இப்படியான நாள் அபூர்வம். எனவே சுபமுகூர்த்த திருநாட்களிலும் வெள்ளி, திங்கள் மற்றும் பௌர்ணமி தினங்களிலும் குபேரனை வழிபட்டு அருள் பெறலாம். திருமகளின் திருக்கரங்களிலிருந்து பொற்காசுகள் கொட்டுவது போன்ற படத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதால் தங்கம் எப்போதும் தங்கும். வீட்டில் குழந்தைகள் அடிக்கடி அழாமல் இருக்கும்படி பெண்கள் கவனமாக பார்த்து கொள்ளுதல் வேண்டும். சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து வாசலில் நீரிட்டு கோலமிடல் வேண்டும். மாலையில் வீட்டு வாசற்படியில் தீபம் ஏற்றுவதை கடமையாக செய்ய வேண்டும். இதனால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். நகை ஆபரணங்கள் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்கும். வீட்டில் கோபூஜை, தெய்வ அருட்பாடல்கள், தூபவாசனை என்கிற சுபச்சூழ்நிலையை நிலவிடச் செய்தால் செல்வ கடாட்சம் எப்போதும் நிறைந்திருக்கும். வலம்புரி சங்கு, மகாமேரு, சாலக்கிராமம், துளசி மாடம், மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, குலதெய்வ படங்களை சுத்தமாக வைத்து தீபம் ஏற்றி பூஜிப்பது மிகவும் விசேஷம். அதிகாலையில் ஸ்ரீருத்ரம், லக்ஷ்மி ஹிருதயம், நாராயண ஹிருதயம், விஷ்ணு சகசரநாமம், பஞ்சசூக்தம் படிப்பதும் கேட்பதும் சிறப்பு. வாரம் ஒருமுறை பசுவுக்கு அருகம்புல், அகத்திக்கீரை, வாழைப்பழமும் கொடுத்து சுற்றி வந்து வணங்க வேண்டும். பெற்றோரிடம் அவமரியாதை பேச்சுக்களை தவிர்த்து கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும். சுபநாள், திருமண நாள், பிறந்த நாளில் பெற்றோரிடம் வாழ்த்துரை பெறலாம். அது மட்டுமின்றி பித்திருக்களின் திதி நாளை குலவழக்கப்படி அனுஷ்டித்து வழிபாடுகள் செய்ய வேண்டும். இத்தகைய மிக எளிய பரிகாரங்களை செய்து குரு வழிபாட்டில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மகாலட்சுமியை பரிபூர்ணமாக வணங்கி பக்தியோடு வீட்டில் இப்படி ஒரு பூஜை செய்து வந்தால் முருகன் அருளால் தங்க நகை சேரும் யோகம் உங்களுக்கு வந்து சேரும். முருகனை வழிபடுவீர், தங்க நகை ஆபரணங்கள் சேர்த்து பெறுவீர். வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ்வீர்களாக. ஓம் நமச்சிவாய.